எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. திஷ்டி சுத்துறேன், பாக்குறவங்க கண் பட்டுடும். உனக்கு யார் சுத்துறது? நீங்க தான் சுத்துறீங்களே அம்மாவே. போதாதா? நான் சுத்துறேன், நீங்க நில்லுங்கம்மா. இவ்வளவு அந்யோன்யமான தம்பதிங்கன்னு யார் கண்ணும் படக்கூடாது. ஆமா ஆமா, வெங்காயம் நரிக்க கூட உங்க அம்மா கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. நல்லா சுத்து. நான் என் பக்கம் பாரு, அந்த பக்கம் திரும்பி என் பக்கம் பாரு. கொஞ்சம் சிரி, கொஞ்சம் கண்ணடி. அது சரி, என்னம்மா உனக்கு கண்ணடிக்க தெரியல? அட என்னம்மா நீ, இந்த பாரு, அந்த பக்கம் திரும்பி வெடுக்குன்னு இந்த பக்கம் திரும்பணும். இது என்னது, நாடியில வெட்டு விழுந்திருக்குது? சின்ன பிள்ளையில வாசப்படியில தடுக்கி விழுந்துட்டியா? பரவாயில்ல, சினிமா உலகத்துக்கு முக வெட்டு வேணும்னு கேட்பாங்க. உனக்கு ஏற்கனவே வெட்டு விழுந்திருக்குது, நீயும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. நீ என்ன பண்ற? அங்கேயே பாரு. ரெடி? இங்க பாரு, என் பக்கம் பாரு, சீரி. இப்ப என்ன பண்ற? அந்த பக்கம் போய் நின்னு அப்படி கவுந்தாப்புல நில்லு. இன்னும் கொஞ்சம் கவுந்துக்கோ, தலையை தூக்கு. ரெடியா? என்ன பார்த்து சிரி. யார் அவன் பக்கத்துல நிக்கிற? என்ன சார் நீங்க வந்து நிக்கிறீங்க? என்ன மதன் சார், ஃபுல் ஃபிகரை போட்டோ எடுக்க சொன்னா இப்படி பாட்டு எடுக்கிறீங்களே? இல்ல சார், ஃபிகர் நல்லா இருந்தது, ஒரு 4-5 எடுத்து வச்சா உதவுமேன்னு எடுத்தேன். நமக்கு தலைமுடிதான் வேணும், ஹேர் ஆயில் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறோம். முதல்ல அதை எடுங்க சார். இந்த எடுக்கிறேன் சார். அம்மா அந்த பக்கம் வா, கொஞ்சம் திரும்ப. என்ன கூந்தல் மதன், என்ன இவ்வளவு நீளம்? கம்ப்ளீட்டா ஒட்டு சார். ஒட்டா? போட்டோல ஒட்டெல்லாம் தெரியாது சார். போட்டோவுக்கு கீழே நாம என்ன எழுத போறோம்? தர்ம பத்தினி ஹேர் ஆயில் தைலத்தை தேய்த்தால் தலைமுடி தரையில் புரளும் அப்படின்னு போட்டா போதும். அவ்வளவுதான், வியாபாரம் பிச்சுக்கும். தைலத்துல தகராறு இருந்து வாங்கினவங்களுக்கு முடிவுறா கொட்டி போச்சுன்னா இந்த ஸ்டில் நாம தான் எடுத்தோம்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சது பின்னிடுவாங்க. என்னமோ உங்க காட்டுல மழை பெய்யுது, அப்ப உங்க வீட்டுல லேசா தூவானம் தெரிக்குமே. அம்மா கொஞ்சம் சிரி. ஓகே, அந்த முடி அங்க வச்சுற மாதிரி முன்னாடி தூக்கி போட்டுக்கோ. அட என்னம்மா அது கூட தெரியல. அப்படித்தான் அப்படித்தான். சார் கவனிங்க, சில்லறைய கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஸ்மைல். ரெடி? ஓகே சார், என் வேலை முடிஞ்சது. சார் இந்தாங்க என் வீட்டு விலாசம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? தெரியாத மாதிரி தான், சும்மா வாங்க சார். பை பை. சுபியா கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, நான் அவசரம் வெளியில போயிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்துல வந்துருவேன். எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் கேட்காதியா, முதலாளிட்ட சொல்லிடு. முதலாளிட்ட சொல்லிடு, இப்ப வந்துடுறேன். சரி சார். என்னங்க ஆபீஸ் போகலையா? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது. ஐயோ கைய விடுங்க, ஐயோ கைய விடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க பேசக்கூடாது, விட்டுங்க. என்னது திடீர்னு நிமிஷம் வேலையை விட்டுட்டு வந்து? இன்னைக்கு ஆபீஸ்ல கேலண்டர் விளம்பரத்தை குத்தி வந்திருந்தா. மாடலுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா, அப்படியே எனக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்தா. அவளோட அட்ரஸையும் கொடுத்துட்டா. ஓஹோ, அவசரத்துல அங்க போறதுக்கு பதிலா அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டீங்களா? அவ கூப்பிட்டா அங்க இல்ல போகணும், இங்க வந்து என்னையும் இந்த பாடுபடுத்துறீங்க. அதுதான் நம்மகிட்ட இல்ல. வெளியில அழகான பொண்ணை பார்த்துட்டா மனசை பறி கொடுத்துட கூடாது, உடனே பொண்டாட்டியை தேடி போகணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேரம் காலமே கிடையாதா?
சத்தியமா கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. மூடு வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன். உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? ஒரு பொண்ணு மாடலிங்க்கு வந்ததுக்கே இப்படின்னா ஒரு நாளைக்கு 7-8 பொண்ணுங்க மாடலிங்க்கு வந்து உங்களுக்கு மூடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆயிடாது. உன்னை 7-8 தடவை தொந்தரவு பண்ணுவேன். இதுல யார் பேர் விழுதோ அவங்களுக்கு அப்பா ஊட்டி விடணும். 1 2 3. இரு, இரு. மீனா, நீ ஒரு சீட் எடு. அம்மா என்னது? எப்ப சீட் எடுத்தாலும் அம்மா பேரே வருது. எங்க அம்மாவை கூட்டி விடுங்க. ம், ம். பதிலுக்கு எனக்கு ஊட்டணும். ஆம். என்ன ஊட்டுற சரியா? ஆம். அப்படிதான். ம், ம், ம். ஆம். ஆம். பதிலுக்கு எனக்கு ஊட்டி வரணும். நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது முறைச்ச சின்ன குழந்தைய கொடுத்துருவேன். ஆமா. என்னது வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு? அப்புறமா வச்சுக்கலாங்கறியா? ம். ஆம். திருட்டு கள்ளி எல்லாத்துலயும் அம்மா பேரே எழுதிருக்கியே. இதுக்கு அப்பாவும் உடந்த தினம் 8 அணா லஞ்சம் தராங்க. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டாடி, நீங்க தான் எல்லாருக்கும் ஊட்டி விடணும். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். மீனாவுக்கு ஒரு வாய், கீதாவுக்கு ஒரு வாய். லஞ்சம் வாங்குனது இங்க வந்து சொல்லணுமா? இந்தா சாப்பிடு. இப்படியே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. நாளைக்கே கல்யாணம் ஆகி உங்களை விட்டு பிரியறப்போ ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நான் ஏன் பிரியறேன்? எல்லாரையும் கூடவே தான் வச்சுக்குவேன். வித்யா, மீனா, கீதா, டாடியை விட்டு போவீங்களா? எங்களால டாடியே பிரியவே முடியாது. நல்லா தெம்பா கத்துங்க. We want daddy. We want daddy. I want mummy. I want Gauri. அம்மா, பஸ்ஸுக்கு பணம் கொடு. இந்தா. அம்மா, பொட்டு சரியா இருக்கா? இந்த பஸ் சார்ஜ். வரேம்மா. சரி. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுத்துறீங்க? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அம்மா, அம்மா, இந்தா போயிட்டு வா. டாடா. டாடா. ஆமா, ஆபீஸ் போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? ஆள் பாதி ஆட பாதி. பொண்ணுங்க எல்லாம் திட்டுறாங்க, அப்பா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாருன்னு. எனக்கு இதுக்கு இனிமே அலங்காரம். இனிமே எவ்வளவு என்ன பார்த்து மயங்க வேண்டாம். அப்படி ஒரு ஆசை இருக்கோ மனசுல? உன்னை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. என்ன டவுட்டா? அப்பா, வாங்கப்பா போலாம். போலாம் போலாம். ஏமாந்துட்டீங்களா? குழந்தைங்க கூப்பிடுறாங்க, புறப்படுங்க. இது வந்து போங்க. அதுல நான் புறப்படுங்கண்ணா. என்ன எதை மறந்துட்டீங்க? வந்து உன்னை மறந்துட்டேன். என்ன? இதான் மறந்துட்டேன். என்னங்க குழந்தையாட்டம். விடுங்க. வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. என்ன ஆபீஸ்க்கு லீவ் போட்டுமா? அப்பா வாங்கப்பா. இத வந்துட்டேம்மா. அப்புறம் சரி 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 சரி. கதவை பூட்டிக்க. மிஸ்டர் கணேஷ், இவங்க துணிக்கடை விளம்பரத்துக்கு நம்ம மாலாவை யூஸ் பண்ணிக்கங்க. புடவை விளம்பரத்துக்கு மாலாவை விட ஐ திங்க் இந்த பொண்ணு சூட்டபிளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், மாலாவை மாடல் பண்ணுங்க. சார், காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டினா பார்க்க அழகா இருக்கணும். சோலோ கிளப் பொம்மை மாதிரி இருக்க கூடாது. மாலாவை வேற விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு ஓகே. நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க விருப்பப்படி செய்யுங்க. சார், என் விளம்பரம் மூலமா உங்க ஆசாபாசங்களை நிறைவேற்றிக்காதீங்க.
மிஸ்டர் கணேஷ் விளம்பரத்துறையில அனுபவம் உள்ளவர். அவர் வியூக்க விட்டுருங்களேன். சட்டன்லி, டிசைன் நல்லா இருக்கணும். கணேஷ் விருப்பப்படியே செய்வோம். வெள்ளிக்கிழமை பேப்பர்ல விளம்பரம் வரணும். காலண்டர் பிரிண்ட் பண்ண சிவகாசிக்கு டிசைன் போய் ஆகணும். எல்லாம் இன் டைம்ல நடக்கும். அப்ப நான் வரேன் சார். வரேன் மிஸ்டர் கணேஷ். போயிட்டு வாங்க. நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. அடுத்த விளம்பரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. சரி சார். நீ ஈவினிங் வாமா, ஸ்டில்ஸ் எடுக்கணும். ஓகே சார். போயிட்டு வா. வரேன் சார். மிஸ்டர் கணேஷ், உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயத்திலும் ஓவர்லுக் பண்றீங்க. இது என் கம்பெனி. இங்க டிசைடிங் அத்தாரிட்டியே நான் தான். மாலா எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. அவளை மாடலா போட சொல்றேன். நீங்க கஸ்டமர் முன்னாடியே மறுப்பு சொல்லி என்ன இன்சல்ட் பண்றீங்க. சார், கம்பெனி உங்களுதா இருக்கலாம். ஆனா அவனுடைய மானத்தை காப்பாற்றணும் எங்களுடைய கடமை. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ரெப்புடேஷன் தான் முக்கியம், ரெமுனரேஷன் இல்ல. சாரி. சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ சாப்பிடு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன பதிலே காணும்? வழக்கமான சலிப்பு கூட இல்லாம என்ன விஷயம்? கௌரி, 10 நாளா நானும் மூடி மறைச்சிட்டேன். உங்ககிட்ட பொய் சொல்லி மறைக்க மனசு இடம் தரல. எனக்கு வேலை போயிடுச்சு. இந்த 10 நாளும் ஆபீஸுக்கு போற மாதிரி வீட்டை விட்டு போயிட்டு வரேன். என்ன கௌரி பேசாம இருக்க? சொல்லுங்க. நான் என்ன கதையா சொல்றேன், கொட்டுறே. சுமை தாங்கியும் படிக்கட்டும் ஒண்ணுக்கொண்ணு பேசிக்கிச்சா. வர்றவங்க போறவங்க இறக்கி வைக்கிற சுமையெல்லாம் சுமக்கிறேனேன்னு சுமை தாங்கி சொல்லிச்சா. எல்லாரும் என்ன மிதிச்சிட்டு ஏறி போறாங்களேன்னு படிக்கட்டு புலம்பிச்சா. அது மாதிரி இந்த படிக்கட்டும் இந்த சுமை தாங்கியும் கஷ்டங்கள் எல்லாம் ரசிச்சு அனுபவிச்சாங்க தானே. ஆமா, எப்படி வேலை போச்சு? முதலாளிக்கு எனக்கும் டிசைன் அப்ரூவ் பண்றது மனஸ்தாபம். என்ன வச்சுதான் பார்ட்டி வருதுங்கிற காம்ப்ளெக்ஸ்ல எடுத்ததுக்கெல்லாம் குறுக்கிட்டாரு. ஏதோ ஒரு வேகத்துல டிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு இப்ப ஏன் கவலைப்படுறீங்க? குடும்ப கவலை. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துறா. கவலைப்பட்டா மட்டும் காரியம் ஆயிடுமா? மேல் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு. குழப்பமே வேண்டா. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? குடும்ப பிரச்சனை என்னது? நீங்க மனசை தளர விடாதீங்க. நாளைக்கே ஆக வேண்டியது கவனிப்போம். தைரியம் சொல்றியா? தைரியமா சொல்றேன். நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்தாங்க. என்ன கௌரி இதெல்லாம்? தனியா கம்பெனி ஆரம்பிக்க மூலதனம். நீ கைராசியானவன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கையில போட்டதை கழட்டி கொடுக்கணுமா? என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு அது பயன்படுறதுல தப்பில்லைங்க. நாம சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சா அடுத்தவங்க கிட்ட உழைக்கிற உழைப்ப கை கட்டாம உழைச்சா கவலை இல்லைங்க. மூணும் பொண்ணா பிறந்திருக்கு. இருக்கிறத வச்சுதானே இதுகளை ஆளாக்கணும். எங்களை பத்தி கவலையே வேண்டாம்ப்பா. அம்மா எங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் வளர்த்திருக்காங்க. நீ அம்மா பொண்ணு, அவளை மாதிரி தானே பேசுவே. இந்தாங்கப்பா, கம்பெனி ஆரம்பிக்க என் பங்குக்கு கொலுசு. ராமர் இலங்கைக்கு அணை போடுறப்ப வானர சேனைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன அணிலும் தன் பங்குக்கு உதவி செஞ்சுதான். ஆபீஸ்ல தான் வெட்டி ஒட்டுறீங்கன்னா வீட்லயுமா அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இத நீ பார்க்க கூடாது, நான் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம். அது என்ன எனக்கு தெரியாம நீங்க மட்டும் ரசிக்கிறது? ஐயோ, என்ன இதெல்லாம்? உங்க அம்மாவை பாத்தியா? சக்க சக்கன்னு இருக்கல்ல. எப்பமா இப்படி எல்லாம் போஸ் கொடுத்தீங்க? புடவை விட இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் நல்லாவே இருக்கேன். போடி. அப்பாவுக்கு அம்மாவை இப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசை. அப்படித்தானேப்பா? அம்மாவை நேர்ல தான் ஜிக்கு ஜிக்குன்னு பார்க்க முடியல, போட்டோலயாவது பாப்போமே.
எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே, அறிவான தந்தை கனிவான அன்னை, ஆனந்தம் வேறேதும் இல்லை. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே, அறிவான தந்தை கனிவான அன்னை, ஆனந்தம் வேறேதும் இல்லை. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. வீடல்ல கலை கோயில் ஏற்றுங்கள் பேரின்ப தீபம். வாழட்டும் பல்லாண்டு காலம், பொன்பாலயங்கள் தந்தை மனம், வாழட்டும் நூறாண்டு காலம். எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே, அறிவான தந்தை கனிவான அன்னை, ஆனந்தம் வேறேதும் இல்லை. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. எங்கம்மா மகாராணி, எப்போதும் கல்யாண பெண்ணே, ஏனம்மா சுகமானே, ஆராத்தி கொண்டாடி கண்ணே. பாரேண்டி எந்தன் ராசாத்தியே, பல்லாக்கில் ஊர்கோலும் எங்கே, பட்டத்து ராணி வரும் நேரமே, பார்ப்போமே எல்லோரும் இங்கே. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் வீட்டிலே. விளையாட்டு நம் வீடு சொர்க்கத்தின் பக்கம், பாடுங்கள் ஒரு பாட்டு, பாலோடு தேன் பாயும் வண்ணம். பெண்மான்கள் என்னும் விண்மீன்களே, பாடுங்கள் ஆடுங்கள் கொஞ்சம். கண்ணாறு பட்டால் என்னாகுமா, என்றென்னும் பெற்றோர்கள் நெஞ்சம். எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே, அறிவான தந்தை கனிவான அன்னை, ஆனந்தம் வேறேதும் இல்லை.
சாரி ராஜு, நீங்க நிக்கிறத நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ரைட். வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் கைட்டு கொடுங்க, நான் துவைச்சு அயன் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். என்னாலதான் இந்த ட்ரெஸ் வீணாச்சு, நான் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் முறை. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம், உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்து அம்மாவே சமையல் பண்றாங்க. எதுக்கு வீண் சிரமம்? நாங்க உங்களை மூணாவது மனுஷனா நினைக்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். இப்படி நீங்க வித்தியாசமா பழகினா நான் உங்களோட பேசுறதே நிறுத்திடுவேன். ஐயோ, இனிமே நீ சொல்றதே கேக்குறேன். அப்பா அப்பா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதை சொல்லி கேட்டா காலேஜ்ல லீவ் தர மாட்டாங்க. அதனால பாட்டிக்கு சீரியஸ் லீவ் லெட்டர் எழுதிருக்கேன், கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா. நான் காலேஜ்ல படிக்கும்போது இப்படி எல்லாம் கூட லீவ் எடுக்கலங்கிற ஐடியா வராம போயிடுச்சு. சரி கொண்டா. இத பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்பவோ செத்த பாட்டி பேர்ல ஏன் போய் சொல்லணும்? அவதான் சின்ன பொண்ணு தப்பு பண்ணா நீங்க கண்டிக்காம அவளுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களே. ஆமா, நீ அரிச்சந்தனுடைய அத்தை மக, பொய்யே சொல்ல மாட்டேன். மீனா எப்போ ஒரு பார்ட்டி டிசைன் பண்ண சொல்லி கொடுத்திருந்தான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னேன். சேம் சைடுல கோல் போட்டு மாட்டி விட்டு விளாச்சு உங்க அம்மா. ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறத விட ஒரு உண்மையை சொல்லி சோதனை அனுபவிக்கிறது எவ்வளவோ மேலு. தருமபுத்திரனுக்கே போய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ 1,00,000 ரூபாய் வருதுன்னு வை, நீ போய் சொல்ல மாட்டியா? கோடி ரூபாய் வந்தா கூட இந்த கௌரி போய் சொல்ல மாட்டாமா? அவ்வளவு எதுக்கு, 1 ரூபா கொடு, கோடி போய் நான் சொல்றேன். சும்மா இருங்க, குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். புறப்படுங்க. புறப்படுங்கல்ல. சீக்கிரம் சீக்கிரம். மீனா, ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னப்பா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்டைலா இருக்கவே தெரியல. ஐயா, அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சு. எனக்கு எதுக்குமா ஸ்டைல்? நீங்க தான் இந்த காலத்து பசங்க, உங்களுக்கு தான் ஃபேஷன் ஸ்டைல்லாம் வேணும். நானும் நினைக்கிறது உண்டு, என் புருஷனும் அழகா ஸ்டைலா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. நான் நினைச்சா போதுமா? கௌரி, ட்ரெஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், நாம நடத்துற தாம்பத்தியம் நல்லா இருந்தா போதும். நீ என் ட்ரெஸ்ஸ பார்த்தா கட்டிக்கிட்ட, என் மனச பார்த்து, நான் உன் அழக பார்த்து, அடக்கத்தை பார்த்து அப்பா லவ் பண்றாருடி, அம்மா கூட தான். வரேன். சரிப்பா, படிங்களேன். அம்மா, ராஜு போறாரு. ராஜு, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏன் வீட்ல இருக்க? இன்ஸ்டிடியூட் போகலையா? இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஃபீஸ் கட்டல, பணம் வேணும்னு என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன? அடா, என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இருந்தா வித்யா கிட்ட சொல்லிருக்கலாமே. அவருக்கு நாம கொடுத்து படிக்கிறது பிடிக்கலமா? பெரிய இவரு பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்கிறவராச்சே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு. கடனை கழிக்கணுமேங்கிற பயம். படிப்புக்கு அம்மா கொடுக்கிற பணத்தை வேலைக்கு போய் திருப்பி கொடுத்தா போதும். நீங்க நல்லபடியா ஆளாயிட்டு வட்டி முதலுமா திருப்பி கொடுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இப்ப படிங்க. அம்மா, குடும்ப பணத்தை அவர்கிட்ட. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. படிப்பை இதோட நிறுத்திட்டு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். யாரும் வேலையை வச்சுக்கிட்டு நீ வரலன்னு ஏங்கல்ல. உன் படிப்புக்கு நான் உதவி பண்றேன். முதல்ல நீ படிச்சு முடி. இந்த இத வச்சுக்கோ, போயிட்டு வா. நான் வரேம்மா. ஆல் தி பெஸ்ட், பை. கௌரி, வந்துட்டேன். ஓடியா. என்னங்க? எங்க நம்ம பட்டாளத்தை காணல? வித்யா, மீனா. எங்க இந்த பெரிய மனுஷி? இது வந்துட்டேன்ப்பா. இந்தா, உனக்கு பைனாக்குலர், உனக்கு வாட்ச், இது உனக்கு, இது உனக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல பிசினஸ் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு வைர மோதிரம் தான். ஆமா, எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு? உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அம்மா, அப்பாவுக்கு விதவிதமான மாடல்ல Dress தைக்கணும். என்ன பூசணிக்காய் எல்லாம் தடபடலா இருக்கு? எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, திருஷ்டி சுத்தி போடணும். ஆமாமா, எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுலயும் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சண்டை போடாம ஒண்ணா இருக்கிறது மத்தவங்களுக்கு பொறுக்கல. ஆமா ஆமா, பக்கத்து வீட்டு மாமி பார்த்து பார்த்து நெஞ்சு வேகறாங்க. ஆமா, நீ நிக்கலையேடி. நான் பூசணிக்காய 3 சுத்து சுத்துவேன். சார், புதுசா ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்கு.
அதை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஓகேன்னா ஸ்கெட்ச் போட்டுடலாம். ஷேமான்யூ, நம்ம விளம்பரம் பண்றதுன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியுமில்ல? எவ்வளவு அட்ராக்டிவா போட வேண்டிய டிசைன். நம்ம என்ன ஜூக்கா விளம்பரம் பண்றோம்? பியூட்டி பார்லர் சார். வேற யாருமே மாடலிங் கிடைக்கலையா? ஒரு அழகான பொண்ணோட போட்டோ போடக்கூடாது? ப்ளீஸ் கம் இன். பாத்தியாயா, இந்த மாதிரி யாரையாவது மாடலிங் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வாங்க, போங்க, உட்காருங்க. நீங்க நமக்கு வேண்டிய பொண்ணு, மூக்கு மூலியமா லட்சணமா இருக்குது, சினிமாவுல நடிக்கணுமா, கம்பெனியா ஏறி இறங்குறத விட நம்ம கம்பெனி மூலமா விளம்பரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லுச்சு. நான் தான் வர சொன்னேன். சார், நான் போய் ஏற்பாடு பண்ணட்டா? போய் கேமரா எடுத்துட்டு வாங்க. அது சரி. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி. என்ன என்ன திடீர்னு 4 கை தெரியுது சார்? இப்படி வாங்க சார், ஸ்டில் எடுக்கிறது நானு. கொஞ்சம் தள்ளுங்க. பாருமா, கொஞ்சம் லெப்டுக்கா ஓபன் பண்ணு கண்ண. ரெடி? கொஞ்சம் சிரிமா. அப்படி ரெடி. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து சிரிமா. அப்படி சிரிக்காதம்மா, கடவாப்பல் நரம்பெல்லாம் தெரியுது. கொஞ்சம் முடிக்க, வாயை முடிக்க. பாரு, செடி செடியா? எவன் பார்த்தாலும் சேர்த்தான். லோ ஆங்கிள் சாட்டுமா? கொஞ்சம் குனிஞ்சாப்ல இருமா, அப்பதான் முகம் தெரியும், இல்லன்னா தெரியாது. மிஸ்டர் மதன், ஏன் லோ ஆங்கிள் ஷாட் எடுக்கிறீங்க? டாப் ஆங்கிள் எடுங்க. உங்களுக்கு எப்பவுமே டாப் ஆங்கிள் தான். கொஞ்சம் சிரிமா. என்ன எங்கேயோ சிரிக்க வேண்டிய சிரிப்பை இங்க வந்து சிரிச்சுட்டு இருக்க? நல்லா சிரிமா. சரி சரி, கொஞ்சம் இறங்கிக்கங்கம்மா. தேங்க்யூ. மிஸ்டர் மதன், கேஷியர்ட்ட சொல்லி செக் வாங்கி கொடுங்க. ஓகே சார். எங்க கம்பெனில 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றீங்களா? 5 வருஷம் என்ன, ஆளு பூரா உங்ககிட்ட இருக்கேன். உங்க மூலமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா என்னையும் இந்த கம்பெனியும் மறந்துடாத. I am sending here with the blog and the advertisement. The matter was sent to you along with the blog which ராத்திரி பூரா தூங்கலையா? நீங்க எங்கே தூங்க விட்டீங்க? நான் ராத்திரி உன்னை எங்க மீட் பண்ணேன்? நேர்ல வரலனாலும் என் நினைவுல வந்தீங்க. அதான் தூக்கமே வரல. அப்போ வெடி வெடி நீ தூங்கலையா? காலையில 4 மணிக்கு தூக்கம் வந்தது. தூங்கினா கனவுலயும் உங்க தொந்தரவு. கனவுல நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அதை வெக்கத்தை விட்டு இப்படி சொல்றது சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. என் லைஃப்ல மறக்க முடியாதவரு நீங்க ஒருத்தரதா. தயவு செஞ்சு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க சார். இப்பதான் வர்றியாப்பா? ஆமாப்பா. சாப்பிட்டாச்சாப்பா? நான் வித்யாவட்டே சாப்பிட்டேன்ப்பா. ராஜு, என்ன வித்யா, என்னதெல்லாம்? இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. இந்தாங்க ஸ்வீட். பாத்தியாப்பா, வித்யாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை. உனக்காக எடுத்து வச்சு கொண்டாந்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏற்கனவே ஆறி போயிருக்கு, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்னடி ராஜு மேல தண்ணி அக்கற? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். விழுந்து விழுந்து உபசரிக்கிறியே. துணி எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுக்கற. ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடி ஐடியா? இல்ல, ராஜுவை லவ் பண்ற உத்தேசம் உண்டான்னு கேட்டேன். ஏண்டி கிண்டலா? போயும் போயும் ஒரு பியூன் மகனை காதலிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிடுவேன் நினைச்சியா? பக்கத்து வீட்டுல இருக்காங்களேன்னு ஆதரவு காட்டினா அத விபரீதமா வார்த்தை எடுத்துக்கிறது. என்னப்பா ராஜு, பாயாசத்துல மிளகா? பாயாசத்துல ஏதடா மிளகா? தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
வாங்க வாங்க வாங்க. எங்கே வராம போயிடுங்களேன்னு பயந்துட்டேன். நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேனே. ஆனா பயந்து பயந்து வந்தேன். ஏ யாராவது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா வம்பா போயிடுமேன்னு தான். ஊருக்கு பயந்தா வாழ முடியுமா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா மட்டும் இல்ல, சிங்கிளாவும் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை தவிர எனக்கு ஆதரவு காட்ட யார் இருக்காங்க? எனக்கு பர்த்டே கேக் இல்லையா? பர்த்டே இருந்தா தானே கேக் தர முடியும். அப்போ உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வரவழைக்கதா பர்த்டேன்னு போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது புது அனுபவம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃபை தவிர வேற யாரையுமே நிமிந்து கூட பார்த்தது இல்ல. தினமும் மோர் சாதமே சாப்பிட முடியுமா? ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். ஏன் ஆபீஸ்ல இருந்தா வரேன். போய் சொல்லாதீங்க. நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். எப்போ போயிட்டதா சொன்னாங்க. நீங்க எங்க போயிட்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். அது வந்து நான் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன பதிலே காணோம். எனக்கு தெரியாம மறைக்கவா பாக்குறீங்க? மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல. கஸ்டமர்ஸ் கூட பேசுற மும்மரத்துல சாப்பாட்டையே மறந்துருப்பீங்க. கேட்டா சாப்பிட்டேன்னு டூப் அடிப்பீங்க. இப்படி எந்த பார்ட்டியோடயோ நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்துட்டு ஆபீஸ்ல இருந்தா வர்றேன்னு போய் சொல்றீங்க. ஏங்க இப்படி வேளா வேலைக்கு சாப்பிடாம கூட ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். ஆமா, பொண்ணுங்களாங்க சினிமாவுக்கு அனுப்பியிருக்கேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எப்போ வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல வந்தீங்களே, ஒரு முழம் பூவாவது ஆசையா வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி, பூஜை ரூம்குள்ள போங்க. பாம்பே பார்ட்டி அனுப்புன ஒரு செக் வந்திருக்கு. சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்குங்க. அது அங்கேயே இருக்கட்டும். நான் குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். எது இன்னைக்கு ரொம்ப சுத்தம் பாக்குற மாதிரி இருக்கே. இப்ப குளிச்சாலும் இன்னொரு தடவை குளிச்சுதானே ஆகணும். நான் டயர்டா இருக்கேன். டயர்டா? ரிட்டையர்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். நேரம் கெட்ட நேரத்துல எவ்வளையாவது பார்த்துட்டு மூடு வந்துடுச்சுன்னு ஓடி வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். காபி கொண்டு வந்தா கொடுக்க வேண்டியதானே? இதுவும் ஆறி போச்சு. இத கூட உன்னால சூடா கொடுக்க முடியல. ஹலோ, எங்க போகணும்? லிஃப்ட் கொடுக்கட்டுமா? ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். போலாமா? பி கேர்ஃபுல். கண்ணம் பழுத்துடும். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டா போதாது, டீசெண்டா பிஹேவ் பண்ண கத்துக்குங்க. காஃபி அவங்கள கொடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீதான் முதல்ல சாப்பிடணும். சார், யார் வேணாலும் சாப்பிட்டு யாருக்கு வேணாலும் கொடுங்க. சுப்பையா, போட்டோகிராஃபர் வந்தாச்சா? இன்னும் வரலாமா? இது என்ன ஆபீஸா அவர் மாமியார் விடா? இஷ்டத்துக்கு வராதே. நீங்க இடம் கொடுத்ததுனாலதான் பொறுப்பு இல்லாம நடக்கிறாங்க. வேலையில கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. சரிதாம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வேலைக்கு வந்து முழுசா 3 மாசம் சம்பளம் கூட நீ வாங்கல. நீ என்ன மிரட்டுறியா? வரும்போது கிழிஞ்ச புடவையோட வந்திய, அத மறந்துட்டியா?
யோ, ஏன் இப்படி தாறுமாறா பேசுற? இப்ப என்னையா சொல்லிட்டா? என் செக்ரட்டரிங்க முறையில சொன்னா இது தப்பா? இது கூட சொல்லக்கூடாதுங்கிறியா? அடே பெரிய இடத்து செட்டப்பு சார். நீங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்க. நீங்க உட்காருங்க அம்மா. சம்பள தேதி எப்படி? 1ஆம் தேதி 5ஆம் தேதியா? கேமராவை உள்ள வச்சுக்கிறதா இல்ல வெளிய தெருவுல வச்சுக்கிறதா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் மாடிப்படிக்கு அடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷன் இவரு. அவர் மரியாதை கொடுத்தா கொடுக்காட்டி என்ன? நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கல. இந்த காபி சாப்பிடு. என்னங்க? எதுக்கு? லவ் லெட்டரா தான் இருக்கும். இந்தாங்க. எதுக்கு? உங்களுக்கு சம்பளம். நானும் பாக்குறேன். ஒரு மாசமா காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் என் பின்னாடியே வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களே, அதான் சம்பளம் போட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இன்னைக்கு பனிவிட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் ஃபேன் ஓடினாலும் காத்தே வர மாட்டேங்குது. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஒரு ஏசி வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும். நீ பக்கத்துல இருக்கிறதே எனக்கு ஏசில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் எதையாவது கேட்டேன்னா இப்படி எதையாவது சொல்லி மழுப்பிடுவீங்களே. உடனே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு பிகு பண்ணிடாது. நாளைக்கே வாங்கி தரேன். ஐயோ, மிஸ்டர், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு பொண்ணை எப்படி ஃபாலோ பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? வந்து நான் உன்னை இத பாருங்க, இந்த காதல் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பினா உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்க. என்ன வாசல்லே உட்கார்ந்துட்ட? நான் மாறல, என் பழக்கத்தையும் மாத்திக்கல. நான் எப்போ உங்களை வாசல்ல வந்து தானே வரவேற்பேன். சாப்பிடுவாங்க. வெளியில டிபன் சாப்பிட்டேன். இதுக்கு முந்தி வீட்டை தவிர வெளிய எதுவுமே சாப்பிட மாட்டீங்க? சமயத்துல எங்க எது கிடைக்குதோ அதை டேஸ்ட் பண்ண வேண்டியதானே. இதுக்காக வீட்டை தேடியா வந்துட்டு இருக்க முடியும்? இந்தா. குழந்தைங்க தூங்காம நீங்க வருவீங்கன்னு உங்களுக்கா காத்துட்டு இருந்தாங்க. வேணா குழந்தைகளை எழுப்பி பேசட்டுமா? சார், இவர் என் ஃப்ரெண்டு. உட்காருங்க. சினிமா ஆசையில சின்ன வயசுல சென்னைக்கு வந்தவர். அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி இழைச்சிட்டாரு. கலை வளரணுங்கிற கவலையில தலைதான் வழுக்காயிருச்சு. ஆனா இப்ப ஒரு ஏற்பாடோட வந்திருக்கிறார். படம் எடுக்க போறார். ஆமா, படம் எடுக்கிறதுன்னா நிறைய பணம் செலவாகுமே. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர் இப்பவும் அப்போன்னு ரொம்ப சீரியஸா இழுத்துக்கிட்டு இருக்கார். அவர் மண்டே போட்ட உடனே படப்பிடிப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏன் தாத்தா தடையா இருக்காரா? இல்லையே, அவர் போயிட்டாருன்னா வீட்டை வித்து வர 50,000த்துல 5000 அடி ஷூட் பண்ணிடலாம். 50,000த்துல 5000 அடி எடுக்க முடியுமா? நீங்க ஒண்ணு, அவன் வாயாலேயே படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டி பஜார்ல வந்து பாருங்க. காலையில 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ஏரியா விக்கிற அளவுக்கு பேசிடுறானுங்க. பாருங்க, இந்த தொழில தோத்தவன் வேற எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்ல. வேற எந்த தொழில தோத்துட்டாலும் சினிமா படம் எடுத்து சம்பாதிச்சிடலாம். அதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. கையில பையி, வாய் நிறைய பொய், 4 புதுமுகத்தை வச்சு 30 நாள்ல படத்தை எடுத்து முடிச்சிடலாம். படத்தோட பேரு மச்சினிகள் ஜாக்கிரதை. ஓஹோ. இவர் வாழ்க்கையில நடந்த கதை. இவர் மச்சினியோட கண்ணீர் கதை. இவர் மச்சினி கயவன் ஒருவனால் கெடுக்கப்பட்டாள். அதை வெளியில சொன்னா அக்கா வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துடும். சொல்லலைன்னா 10 மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும். அந்த கயவன் வேற யாரும் இல்ல, இதோ எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு காதல் மன்னன், இவர் தான். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த படத்தை எடுக்கிறார். அதில் இவருக்கும் பங்குண்டு. என்ன மிஸ்டர் மதன், நீங்களுமா? அவர் பண்ண லீலைகளை எனக்கு பங்கு இல்லைங்க. அவர் எடுக்க போற படத்துல பங்குண்டு. ஓஹோ. ஆமா, கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல தெரியும். ரிலீஸ் ஆனா தானே தெரியும். எப்படியும் சிரமப்பட்டு கொண்டாந்துருவாரு. நீங்க எடுக்க போற படத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்? உங்க கம்பெனில விளம்பரத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்ல அழகான பொண்ணோட போட்டோ ஒண்ணு கதாநாயகிய நடிக்க வேணும்.
ஒரு தெலுங்கு பொண்ணு, தமிழ் சுத்தமா வராது, பரவாயில்லைங்க, நாங்க டப் பண்ணிக்கிறோம். டான்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது. பரவாயில்ல, டான்சர் ஆட சொல்லி கால் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா மூஞ்சி எடுத்து நாங்க ஒட்ட வச்சுக்கிறோம். இந்த சோக சீன்லாம் சுத்தமா வராது. தேவையில்ல, நாங்க சிம்பாலிக் ஷாட் போட்டுக்கிறோம் சார். அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் அழுகுது, குதிரை அழுகுது, கண்ணுக்குட்டி அழுகுதுன்னு இந்த பாருங்க, எதுவுமே தெரியாம இருந்தா தான் தமிழ் மார்க்கெட்ல ஓஹோன்னு வர முடியும். அப்படின்னா இந்தாங்க, சுகுணஸ்ரீன்னு பேரு. பரவாயில்லைங்க, அட்ரஸ் முன்னாடி எழுதியிருக்கு. இந்த பொண்ணே உங்க படத்துக்கு போடுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணே நமக்கு போதும். என்ன மிளகா பச்சி மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? என்ன கோபம்? பின்ன என்னவா, நான் உங்க மூலமா விளம்பரமான பெரிய ஆள் ஆகலாம் நம்பிதானே வந்தேன். உங்க வீட்டுல கூட இவ்வளவு சலுகை இருக்காது. நான் எவ்வளவு செஞ்சுக்க. நான் இல்லேன்னு சொல்லியே. அவங்க எடுக்க போற படத்துக்கு புதுமுகம் வேணும்னு கேட்டப்போ என்னையே ரெக்கமெண்ட் பண்ணல, வேற எவ போட்டோவையோ கொடுத்தீங்களே. என் எதிர்காலத்தை இருட்டுல போட பாக்காதீங்க. இருட்டுலதான் எதிர்காலமே உருவாகுது. என்னது? விளக்கெல்லாம் போட்டு எடுக்கிற சினிமாவை இருட்டுல தானே காட்டுறாங்க. அதைத்தான் சொன்னேன். வந்த பார்ட்டியை பார்த்தா முழுசா படம் எடுக்கிற மாதிரி தெரியல. பாதி பட ஹீரோயின்னா பேர் கட்டிடும். அதனால நல்ல பார்ட்டியா வந்தா நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பாரு, ராங் நம்பர் டயல் பண்ண மாதிரி ராங் பார்ட்டி கிட்ட மாட்டிக்க கூடாது. நீங்க வந்து நெருக்கமா பழகுனதுக்கு நான் இந்நேரம் முன்னுக்கு வந்திருக்கணும். முன்னுக்கு வருது நம்ம கையிலேயே இருக்கு. அதிர்ஷ்டம் வரணும். நீங்க மனசு வைக்கல, அதான். நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆசையே சில சமயம் பொறாமையா மாறுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை சினிமாவில பெரிய ஹீரோயினா ஓஹோன்னு வரவழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் ஒரு வீடு எடுத்து கொடுத்து எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். எப்ப இருந்து? எப்ப இருந்தா? இப்ப இருந்து. வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே. தள்ளி இருந்தா தான் நாம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்க முடியும். நினைச்சப்ப இஷ்டப்படி வரலாம். பண்ற தப்ப பயந்து பயந்து செய்யக்கூடாது பாரு. பியூட்டிஃபுல், மார்வெலஸ். உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கே. That's my selection. வெளியில மட்டும் பார்த்து மயங்க மாட்டேன். வீட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே தூரத்துல வீடு எடுத்து கொடுத்துட்டீங்க. டார்லிங், வீடு வீடுன்னு சொல்லாத. பங்களா. உனக்காக மாசம் 2000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்துருக்கேன். என் முதல் சம்சார வீட்டை பாத்துருக்கியா? இந்த பங்களால ஒரு ரூம் சைஸ் கூட இருக்காது. டார்லிங், 3 பொண்ணை பெத்தவன். அதுகளுக்கெல்லாம் செய்யாம உனக்கு மட்டும் ஏன் செய்யறேன்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை. வா உள்ள போலாம். பாத்து முசிக் தர வழுக்கி விழுற மாதிரி இருக்கே. உன் உடம்பு மாதிரி. அதான் நான் வழுக்கி விழுந்திருக்கேனே. இப்ப நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது என்ன இடம் நீ சொல்லணும். இங்க நட. படி படி, ஒன் ஸ்டெப் அப். பாத்து. இப்ப நாம எந்த ரூமுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லு பாக்கலாம். டிராயிங் ரூம் இல்ல. கிச்சன் ரூம் இல்ல. பூஜை ரூம். பூஜா ரூமா? அப்கோர்ஸ், ஒரு வகையில இதுவும் பூஜா ரூம் தான். கஜபுஜாக்ஸ் ரூம். கஜபுஜாக்ஸ் ரூமா? அப்படின்னா அடினா பெட்ரூம். மிஸ்டர், நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்கன்னு. அது விஷயமா சொல்லத்தான் வந்தேன். நான் இன்னைக்கு படிப்பு முடிஞ்சு ஊருக்கு போறேன். வேலை கிடைச்ச அப்புறம் பெரியவங்க அனுமதியோட வந்து உன்னை பெண் கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். அது வரைக்கும் அவசரப்பட்டு வேற யார்கிட்டையும் கழுத்து நீட்டாம எனக்காக காத்துட்டு இருப்பியா? இது உங்ககிட்ட இருக்கட்டும். நான் திரும்பி வரப்போ நீ யாருன்னு கேட்டுட கூடாது இல்லையா? ஐடென்டிக்காக தரேன். மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே,
தென்றல் தேரோட்டமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே இது தென்றல் தேரோட்டமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே நானும் நல்ல ரசிகன் இன்பக் கலைஞன் அல்லவோ நானும் நல்ல ரசிகன் இன்பக் கலைஞன் அல்லவோ நயனம் கொண்ட நளினம் முழுதும் கண்டு ரசித்தே எதுவரை கண்கள் ரசிக்குமோ அதுவரை நானும் பொறுக்குமோ எதுவரை கண்கள் ரசிக்குமோ அதுவரை நானும் பொறுக்குமோ மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே மன்மதன் சிந்து புன்னகை நீங்களே இது தென்றல் தேரோட்டமே வழியெங்கும் பூக்கோலமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே போதும் போதும் எனவே பெண்மை துடிக்கும் வேளையில் போதும் போதும் எனவே பெண்மை துடிக்கும் வேளையில் சிரித்தாய் என்ன நினைத்தாய் எடுத்தாய் மீண்டும் அணைத்தாய் மொழிகளோ என்னை தடுத்தன விழிகளோ மெல்ல அழைத்தன மொழிகளோ என்னை தடுத்தன விழிகளோ மெல்ல அழைத்தன மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே மன்மதன் சிந்தும் புன்னகை நீங்களே இது தென்றல் தேரோட்டமே வழியெங்கும் பூக்கோலமே அக்கா என்ன எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னடி பீடிகை பலமா இருக்கு நான் ஒருத்தரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் நீதான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லணும் படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்னடி காதல் கண்டவனை நம்பி ஏமாந்துடாத அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா அவர் முகத்தை பாரு உனக்கே புரியும் இவரா ஆமா எவ்வளவு நாளா பழக்கம் ரொம்ப நாளா ஏக்கா இல்ல வந்து வந்து இவரு எனக்கு எல்லாம் தெரியல இந்த போட்டோவை பார்த்த அப்புறமோ நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்ன காதல் கண்டவனை நம்பி ஏமாந்துடாத நீனா பயந்துடாத இந்த விஷயத்தை யார்கிட்டயும் டமார அடிக்க மாட்டேன் அம்மா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் ஐயோ இப்ப வேண்டாம் அப்புறமா சமயம் பார்த்து நானே சொல்றேன் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்
கௌரி, பழையல் பழசா போச்சு, மாத்தணும் நீ கொடு. மாத்திரைன்னு ஏமாந்துடாதீங்க. திடகாத்திரமா உழைக்கும். பழசு எப்பவுமே கட்டி, பத்திரமாத்து தங்கம். இப்ப வர்றதெல்லாம் மாத்து குறைஞ்ச தங்கம். இந்தாங்க. எனக்கு என்ன ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பேசுறியே. நீங்க வர வர ரொம்ப மாறிட்டீங்க. குடும்பத்தை மறந்து சதா வேலை வேலைன்ட்டு இருந்தா எப்படி? பசங்க எல்லாம் டாடி டாடின்னு ஏங்குறாங்க. நான் என்ன ஊரை விட்டா போயிட்டேன்? டிவில கண்ணகி படம் பார்க்க போயிருக்காங்க. பார்க்கலாங்கிறீங்களா? நம்ம வீட்டு டிவி ரிப்பேர். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. ரிப்பேர் பண்ணி வேற எங்கேயாவது கொடுக்கவா? ம்? அது உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. கொடுத்தத மறந்துடுவீங்க. கை மாறிட்டா கஷ்டம். அது எப்படி மாறும்? லைசென்ஸ் இருக்குல்ல? லைசென்ஸ் இருந்தா மட்டும் தைரியமா இருக்க முடியுமா? போகணும்னு இருந்தா போய்தான் தீரும். என்ன சொல்ற? விரிசல் விழுந்திருக்கு, ஊசி முழுகணும். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ சொல்ற? இல்ல, பூஜை ரூம் செவுரு விரிசல் விழுந்திருக்கு, அத பூசி முழுகணும். அத சொன்னேன். பூசி முழுகினா விரிசல் போயிடுமா? கொத்தி விட்டு ஒட்டணும், இல்ல அடியோட இடிச்சு கட்டணும். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. இதுல எத்தனை குடும்பங்களை காப்பாத்துவீங்க? உங்களை நம்பி இருக்கிறவங்களை விட்டுட்டு பழைய வீட்டுல கை வைக்க முடியுமா? போனஸ் தரணுமே வர்க்கர்ஸ்க்கு, அத சொன்னேன். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் நலாயினிய கூடையில வச்சு தூக்கிட்டு போக முடியலன்னாலும் அவளை கூட வச்சுக்கவும் முடியல. அம்மா, என்ன அப்பா எங்கம்மா? அப்பா என்ன சாவி கொத்தா இடுப்புல சொறி வச்சுக்கிறதுக்கு? ஆபீஸ் போயிருக்காரு. அதான் இல்ல, நீ ஒரு அசடு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா, அப்பாவோட போக்கு சரியில்லை. அவர் இப்போ வேற ஒரு பொண்ணோட சுத்துறாரு. நீ வேற யாரையாவது பாத்திருப்ப. வேற யாரோடையோ பார்த்தேன். அவரா இப்படி ஆயிட்டாருன்னு நம்பவே முடியல. அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா? வித்யா, கேட்க பொறுக்கல உனக்கு, பார்க்க பொறுக்கல எனக்கு. அவரை அழுது திருத்துமா? அழுது நிறுத்திட்டேன். திருத்துறதுக்கு நான் யாரு? நான் ஏதோ உனக்கு தெரியாத ஒண்ணு சொல்றதா நினைச்சு சொன்னேன். நீ தெரியாத மாதிரி இருக்க. அப்போ நீ தூங்கல, தூங்குற மாதிரி பாசாங்க பண்ற. நீ இப்படி தலை குனிஞ்சிட்டா எங்க தலையும் குனிஞ்சிடும். அவரை நான் எப்படி? நீங்க பெத்தது 3 பொண்ணுங்க. அதுங்க தலையில பட்டத்தை கட்டிடாதீங்கன்னு கண்டிமா திட்டமா? நான் பெத்தது 3 பொண்ணா இருக்கிறதுனால தான் பேசாம இருக்கேன். நான் கண்டிக்க போய் அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வராமலே போயிட்டாருன்னா அதை விட கண்டும் காணாமலே இருந்துடலாம். உங்களுக்காவது அப்பாவா இருக்கட்டும், அது போதும். வாங்க ராஜு. எஸ்கியூஸ் மீ. அம்மா இல்லையா? இருக்காங்களே. அம்மா வா ராஜு, உட்கார். பரவாயில்லம்மா. ராஜு, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்ல. இல்லையே, எப்பவும் போலதானே இருக்க. அம்மா, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. ட்ரைனிங்காக வர சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் முன்பணம் கட்டணும். தயவு செஞ்சு உதவி செஞ்சீங்கன்னா சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைச்சிடறேம்மா. என்ன சொல்றாரு கேட்டியாமா? நான் பணம் தர மாட்டேன். அம்மா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்கம்மா? நீ கடனா நினைச்சு திருப்பி அடைக்கிறதா இருந்தா வேற யாருக்கிட்டையாவது வாங்கிக்க. இல்லம்மா, ராஜு, இன்னைக்கு நான் உனக்கு உதவி செஞ்சா கஷ்டப்படுற வேற யாருக்காவது நீ என்னைக்காவது உதவி செய்யப்பா. எப்படியோ நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்.
கொஞ்சம் இரு. ம். பெங்களூருக்கு வேலைக்கு போனதும் எங்களை மறந்துட மாட்டீங்களே? மறந்தா நான் மனுஷனே இல்ல வித்யா. எப்போ ஊருக்கு? நாளைக்கு காலையில. இந்தப்பா. ரொம்ப நன்றிமா. வரேன். போயிட்டு வாங்க. வரமா. சரி. வித்யா, வித்யா, என்னடி? நம்ம கீதா என்னாச்சு? அப்படியா? அம்மா கிட்ட சொல்லுடி. நீயே சொல்லுடி. நீதானே முத்தவ. சரி. அம்மா, 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 உன் மூணாவது பொண்ணு என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? என்னடி செஞ்சா? இங்க வாயே. நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறது போதாதுன்னு அவளுமா அவளை விலகி அந்த ரூம்லயே இருக்க சொல்லு. மீனா, உள்ள போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாடி. நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, இது வேற. ஹலோ, யாரு? போன வச்சிரு, நான் பேசிக்கிறேன். சரிப்பா. பசங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறதே தப்பு. இப்படித்தான் சதா போன் பண்ணி அப்பா எப்போ வருவாரு, அப்பா எப்போ வருவாருன்னு ஒரே நச்சரிப்பா போச்சியா. கேக்குற பொல்ல காசு கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பீங்க, அதான் நச்சிருக்கிறீங்க. பொண்ணா பிறந்தாலே புடிங்கி திங்குதுங்க. போதுண்டாப்பா. எங்க 3 பொண்ணா பிறந்திருக்கேன், பிள்ளை வேண்டாமா? அதுக்கு சான்ஸே இல்ல. கௌரி கருத்தடை பண்ணிக்கிட்டா. கவலைப்படாதீங்க, 7 மாசம் பொறுத்துக்கங்க. அழகா டில்லி அலுவா மாதிரி நான் பெற்று தரேன். விளையாடுறியா? சின்ன வீடு செட்டப் பண்ணே தப்பு, இதுல பிள்ளை வேறையா? எனக்குன்னு ஒண்ணு வேணுங்க. எனக்கு 1க்கு 3 இருக்கு. முதல்ல 1தான் கலை. என் நிம்மதியை கலைச்சிடாத. நான் மாட்டேன். கொடுத்ததை பறிக்காதீங்க. உன்னைத்தான் பிடிக்கும்னு, உனக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கல. முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு இல்லேன்னு பண்ணு. விஜி, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உடனடியா லேடி டாக்டருக்கு போன் பண்ணு ப்ளீஸ். உங்க அன்புக்கு அடையாளமா கழுத்துல கையில வாங்கிக்க, பயத்துல வேண்டாம் ப்ளீஸ். அப்போ எனக்கு வைர நெக்லஸ், வைர வளையல் வாங்கி தரீங்களா? 25 பைசால தீர்ந்து போக வேண்டிய விஷயம். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 தடவை காம்பன்சேஷன் கேட்ட நான் தீர்ந்தேன். போங்க. மீனா, கதவு தர. அப்பா வர்றாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. ஏமா என்ன அடக்குற? நீ அடங்கி போறது பத்தாதா? மீனா, அம்மா கிட்ட இருந்து கேஷ் பீரோ சாவியை கேளு. இதுல ஒரு கையெழுத்து போடு. கேஷை டிராப் பண்ணிட்டு அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணணும். தொட்டது தொலங்கல. ச்சே. கீதாவை பாக்கலையா? அவ பெரிய மனுஷி, அவளை என்ன பார்வை? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும்னு நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சோம். அவ பெரிய மனுஷி ஆனத பத்தி நீங்க நினைக்கலையே. இப்ப ஊரை கூட்டி கோலாகலமா கொண்டாடுங்கிறியா? அவளும் பெரியவள் ஆயிட்டா. நீங்க கவலைப்படணும். எங்களை பெத்த கடனை கழிக்கணுமே. வித்யா, சும்மா இரு. நீ வேணா உன் புருஷன் செய்யறத பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். நாங்க எங்க அப்பாவால தலகுனிய கூடாது.
கஷ்டப்பட்டப்பெல்லாம் நீதானமா கூட இருந்து அனுபவிச்ச. இப்போ சுகப்படும் போது மட்டும் இன்னொருத்தி சந்தோஷப்படணுமா? வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்கிற நினைப்பு இல்லாம அப்படியெல்லாம் ரொமான்ஸ். போடுவில்ல பெத்த தகப்பனை எதிர்த்து பேசுற கழுத. என்னடி நாடகம் ஆடுற? அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? அம்மா உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர எங்களை பேச சொல்லல. ஊர் பேசிச்சு, காதை பொத்திக்கிட்டா. அக்கம் பக்கத்துல பேசினாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கினா. இப்போ நாங்களே தான் பேசுறோம். எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களால தானே உங்களுக்கு இந்த வாழ்வு. எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு நீங்க இன்னொருத்தி காலடியில கிடப்பீங்க. எங்களுக்கும் உங்களுக்காகவே வாழ்ற எங்க அம்மாவுக்கும் பதில் சொல்லிட்டு போங்கப்பா. இப்படி எல்லாம் உங்க அப்பா வந்தா கேளுன்னு இவ சொல்லி இருக்கா. ஒண்ணு இல்லாத விஷயத்த காது மூக்கு வச்சு பெருசாக்கிட்டல்ல. நீ ஏன் டேஸ்டுக்கு இருந்திருந்தா நான் ஏண்டி உன்னை விட்டு போறேன்? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? 3 பொண்ணுங்க பெற்றிருக்கீங்க. இப்ப நீங்க காசு கொடுத்து போறீங்க. நாளைக்கு நாங்க காசு வாங்கிட்டு போற நிலைமை வந்தா அதுக்கு காரணம் நீங்க தான். அப்ப கிடைக்கும் உங்க உடம்பு கொழுப்புக்கு மரண அடி. ஏய், மரியாதையா 2 பேர் உள்ள போறீங்களா இல்லையா? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே ஏன் வீணவளும் இல்ல, நான் உங்க அப்பனும் இல்ல. இனிமே நீ என்ன நம்பி பூவும் போட்டும் வச்சுக்க வேண்டாம். இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களை பெற்றதுக்கும் இவ கூட வாழ்ந்ததுக்கும் பட்ட கடன் அடைச்சாச்சு. இனிமே இந்த தகப்பனை தலை முடிக்கிடுங்க. ஏய், உன் பொண்ணுங்க மூலமா நீ கேட்ட கேள்விக்கு இதுதாண்டி பதில். குட் பை. மீனா ப்ளீஸ் குடுடி. இருடி மீனா. மீனா, ஏய் மீனா, என்ன மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். ஏய் ஏய் வேண்டாண்டி, வேண்டாண்டி ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் அம்மா, என்னடி என்ன ரகல பண்றீங்க? இது பாருமா, என்ன தைரியம் இருந்தா அந்த குமார் இப்படி ஒரு லெட்டர் போடுவாரு? எங்க என்னம்மா என்ன எழுதிருக்காரு? குமார் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாரா, வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றாங்களா. அதான் பொண்ணை ஏற்கனவே பாத்துட்டாரு. அப்புறம் என்ன சம்பிரதாயம்? நல்லா இருக்கு. பெரியவங்க பார்த்து பேச வேண்டாமா? அப்பா வேற கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல வராங்களே. குடும்பம்னா குழப்பம், சண்டை, பூசல் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக நல்லது கெட்டதுல சேராமலேயே போயிட போறோம். உன் கல்யாணத்தை நடத்திட்டேன்னா ஒரு பெரிய பொறுப்பு தீரும். எப்படியாவது உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுறேன். தலையை மந்திரத்துல அவர் மயங்கணும். ஸ்வீட் நைட் ஸ்லீப் டைட். பாவித்யா, வித்யா, இந்த ராத்திரிக்காக எத்தனை ராத்திரி கனவு கண்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? La
என்னடி மீனா இப்போ போய் டூர் போறேன்னு சொல்றியே? காலேஜ் சோஷியல் சர்வீஸ் கேம்புக்கா? போகாம இருக்க முடியாது. போனா திரும்பி வர 1 வாரம் ஆகுங்கிறேடி. குமார் வீட்ல இருந்து பெண் பார்க்க வரும்போது நீ இருக்க வேண்டாமா? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தானே வர்றாங்க. நான் வெள்ளிக்கிழமை காலையில கண்டிப்பா வந்துடுவேன். அப்புறம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கவலையே படாத. பொன் பார்க்க வரும்போது நீ எப்படி வெக்கப்படுறேன்னு பாக்காட்டாலும் உன்னோட அவரு உன்னை எப்படி திருட்டுத்தனமா பாக்குறாருன்னு பாக்குறதுக்காவது நிச்சயமா வந்துடுவேன். இந்தாமா எஜமானியம்மா உத்தரவு, இத அடிப்பியான். என்ன மதன் சார், மணி 3 போகுது, இன்னும் ரதிமனம் தானே காணோம்? அவர் சின்ன வீட்டோட மேட்னி ஷோவோ என்னவோ. இந்த பார், நம்ம லில்லி டைப் பண்ண பேப்பரை கையால கூட வாங்க மாட்டார், டேபிள்ல வையின்னு சொல்லுவார். அப்படி ஒரு கற்பு கரசனா இருந்தவர். இந்த பார் சொல்றேன், ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திரிப்பான். சில பேர் நான் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு டபக்குன்னு விழுந்தான், அதோட சரி அவன் காலி. என்ன பண்றது, எல்லாம் அவ நேரம் தான். அது சும்மாடா, நாம திமிரு பிடிச்சு சின்ன வீடு செட்டா பண்ணா நேரம் என்னடா செய்யும்? பாவம், அவருடைய மனைவி கௌரி துன்பம் வந்த பாதி பாதி பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷம் வந்த உடனே கம்ப்ளீட்டா சின்ன வீடு குத்தகைக்கு எடுத்துருச்சு. ஐயோ, நான் மாமாவா இருக்குது. என்னது மாமாவா? ஆமாடா, இந்த விஜயாவை வேலைக்கு சேர்த்தது நான் தான், அவளை அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். ஐயோ, என் கண்ட்ரோல்ல இருப்பான்னு நினைச்சேனே. நீங்க சின்ன வீடு செட்டப் பண்ணலான்னு பாத்தீங்களா? அது அறிவு கட்டம் உண்டோ? என் பாதுகாப்புல இருப்பான்னு நினைச்சேன். சம்பளத்துக்கு வந்தவ முதலாளி கூட சேர்ந்துகிட்டு எனக்கே மெமோ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாளே. என்ன பண்றது, ஆபீஸ்ல இப்ப அந்த அம்மா வச்சு சட்டமா போச்சு. பார்த்து பேசுறா, இங்க இருக்கிற சோத்துக்கு கூட காது இருக்க போகுது. இந்தாமா, நாங்க 2 பேரும் பேசினத அங்கங்க வத்தி வச்சிடாத. வித்யா, என்னம்மா? வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா. கீதா, அடுப்புல பால் வச்சிருக்கேன், பத்திரம். நான் கடைக்கு போயிட்டு வரேன். நானும் கூட வரேம்மா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். என்னங்க, நான் காலைல மெட்டி போட்டுக்கவா? வெட்டியா? விஜய், வர வர நீ ரொம்ப சிம்பாலிக்கா போற. நெத்தியில் இருந்த குங்குமம் வகுட்டுக்கு போயிடுச்சு, கையில என் மோதிரம், இப்போ காலில் மெட்டி போட்டுக்கிறேங்கிற. எனக்கும் ஊர் உலகத்து போல இருக்கணும்னு ஆசை இருக்காதா? நமக்கும் ஒண்ணு பொறுக்கணும். நினைச்சேன் இப்படி எதையோ சொல்லிடுவேன்னு. போங்க. உங்களுக்கு பையன் பிடிக்குமா, பொண்ணு பிடிக்குமா? எனக்கு தொல்லையே பிடிக்காது. நம்ம 2க்கு மேல் வேண்டவே வேண்டாம். இதுக்காக நீ சாமியையோ என்னையோ வேண்டவே வேண்டாம். லேடி டாக்டர் கூட இப்பவே ஒண்ணு பொறுக்கணும்னு ஆசையா சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசைனா ஓகே, கூட்டுவா, வழி பண்ணுவோம். ஆனா உனக்கு வேண்டாம். அப்போ என்ன தவிர இன்னொன்னும் வேணுமா? சேச்சே, உன்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. பத்து அடிச்சிட்டான், போய் பாரு. கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டானே. அவர் இல்லையா? நீங்க, நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. Just coming. Hello darling. என்ன பார்க்க யாரும் வந்திருக்காங்க? என்ன? எதுக்காக இங்க வந்த? வித்யாவை இன்னைக்கு பொன் பார்க்க வர்றாங்க. அந்த திமிரு பிடிச்ச கழுதை எக்கடி விட்டு போனா எனக்கு என்ன? ஓஹோ, மூத்த பொண்ணுக்கா? அவளாலதானே இவர் இப்படி மனசு உடைஞ்சிட்டாரு. பொண்ணை கண்டிச்சு விடக்கூடாதா? ரத்தவரைய மதிக்காம பேசிட்டாலாமே. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள், பெத்த கடனுக்காக. என்ன கேட்டுக்கிட்டா சம்பந்தம் பேசுனேன்? என்ன தொட்டு தாலி கட்டின தோஷத்துக்காக வித்யாவை பொண்ணு பார்க்க வர்றப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நானா? அந்த வீட்டுக்கா? என்னைக்கோ உங்க எல்லாரையும் தொலைச்சு தலைமொழியாச்சு. இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம்.
மரியாதையா போயிடு. என்னங்க என்ன இத பாருமா, புருஷ மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டு இப்ப வந்து கூப்பிட்டா எப்படி வருவாரு? எனக்கு அவர் குல தெய்வம், நீ அவருக்கு இஷ்ட தெய்வம். ஊரறிய தாலி கட்டினவரை ஊரறிய அவர் மக கல்யாணத்தை பண்ணி வைக்கத்தாம கூப்பிடுறேன். உன் பக்கம் ஊரறிய பிடிப்பு இருக்கு, நீ சட்டப்பட வந்தவ, நான் இஷ்டப்பட வந்தவனை குத்தி காட்டுறியா? உன் திமிருக்கும் வாய் கொழுப்புக்கும் தான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வந்தாரு. மகளை விட தாய்க்கு நாக்கு நீளுத. எங்களை பத்தி பேச எந்த நாக்குக்கும் உரிமை இல்லம்மா. திமிர் பிடிச்சவளா இருக்கியே, நீதான் உரிமையை பறி கொடுத்துட்டியே. அவரு சொந்த நிலத்தை கை கழுவிட்டு குத்தகைக்கு வேற இடம் பார்த்துட்டாரு. அவர் என்னம்மா சொன்னாரு? அவமானப்படணும்னு தலையெழுத்து இருக்கிறப்ப அதை மாத்திக்கவா முடியும்? நீ ஏமா போன? அவரு உங்களை பெத்த அப்பாவாச்சே. அவரு வந்தாலும் வரலன்னாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? கடமையை தட்டி கழிச்சவர்கிட்ட என்ன தயவு வேண்டியிருக்கு? அவர் என்ன குத்தண்டி செஞ்சாரு? புருஷன் தெய்வத்துக்கு சமம். நான் தினம் கும்பிடுறது கிருஷ்ணனையும் முருகனையும் தானே. அவங்களே ஒருத்தியோட நிக்கலையேடி. நான் பேசினதுனால தானே அப்பா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. நானே போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரேன். வேண்டாமா, அங்க போய் நான் பட்ட அவமானம் நீயும் பட வேண்டாம். உன் கல்யாணத்தை அவர் இருந்து நடத்துற மாதிரி நானே நடத்துறேன். எங்க குமாருக்கு வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு அவன் ஒரே மகன், மத்ததெல்லாம் பொண்ணுங்கதான். எங்க கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த இடமா கிடைச்சிருக்கு. நாங்க 4 பொண்ணையும் நல்ல இடத்திலே கொடுத்திருக்கோம். ஆமா, எங்க உங்க வீட்டுக்காரரு? அவங்க இருந்தா மத்த சம்பிரதாயங்களை பேசி நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். சரி, இப்போ 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வை. நீ போய் சொல்ல மாட்டியா? கோடி ரூபாய் வந்தா கூட இந்த கௌரி போய் சொல்ல மாட்டாமா. பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காரு. அதனால இந்த சுபகாரியத்துக்கு வர முடியல. அவங்க அப்பா எப்பவுமே பிஸி. பிரபலமான விளம்பர கம்பெனி முதலாளியா இருக்காரு. சரிடா, முறைப்படி பேசணும்னா அவர்கிட்ட தானே பேசணும். நீங்க பொன் பார்க்க வர விஷயத்த அவருக்கு போன் போட்டு பேசினேன். போன காரியம் முடிய 4-5 மாசம் ஆகும். எனக்காக சுபகாரியத்தை தள்ளி போட வேண்டாம், நீயே கல்யாணத்தை நடத்திடுன்ட்டாரு. அதனால நீங்க என்ன பேசணுமோ என்கிட்டயே பேசலாம். நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா இதுதான் எங்க வீட்டுல நடக்கிற முத கல்யாணம். சரி, அவர்தான் சொல்லிட்டதா சொல்றீங்களே. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடத்துருங்க. பொண்ணுக்கு நகை நட்டு போறதோ சீர்வரிசை செய்யறதோ உங்க ஆசையை பொறுத்தது. ஆகட்டுங்க, எல்லாம் நல்லபடியா செய்யறோம். அப்போ நாங்க ஊருக்கு போய் நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்கறோம். அந்த போட்டோ பாருங்க, நாம பெங்களூர்ல பார்த்த அதே ஆள் இல்ல? ஆமா. டேய், 40க்கு மேல நாய் குணங்கிறது இந்த ஆளு விஷயத்துல சரியா போச்சுடா. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல இந்த ஆளுக்கு மதிப்பான தொழில் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல 3 பொண்ணுங்க வேற இருக்கு. இவன் என்னடான்னா இப்படி ஒண்ணு இழுத்துக்கிட்டு கன்றாவி அலையறான். இந்த பாருமா, இந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு சொன்னீங்க? அவர்தான் வித்யாவோட அப்பா. எங்க போயிருக்கிறாருன்னு சொன்னீங்க? ஃபாரினுக்கு. சம்பந்தியம்மா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற அளவுக்கு கெட்டிக்காரி. நம்ம பையனுக்கு பொண்ணு மேல ஆசை இருக்கே, அத வச்சு நம்மளை ஏமாத்தலாம்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, நீ சும்மாறா. இவரு நிஜமாவே உங்க வீட்டுக்காரர் தானே? ரெட்ட பிறவி இல்லையே. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்குங்க, தெரியும்னா எங்களுக்கும் தெரியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு வாரத்துக்கு முந்தி பெங்களூர்ல பார்த்தோம். யாரோ ஒரு பொண்ணோட வயச மறந்து கொஞ்சி விளையாடிட்டு போனார். பாக்குறவங்க கண்ணை மூடிக்கிறா போல. உங்களுக்கு உங்க கணவர் பெருசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எங்க குடும்ப கௌரவம் தான் பெருசு. தெரிஞ்சு போய் சொல்றீங்களே, வெக்கமா என்ன உங்களுக்கு? உங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும், என் பையன் தலை குடிஞ்சா பரவாயில்ல. அப்படித்தானே வித்யா? இதெல்லாம் உண்மையா? நான் கூசாம அம்மாவே போய் சொல்றப்போ மக மட்டும் ஆமா நான் ஒத்துக்க போறா?
ஏதோ நல்ல குடும்பத்து பெண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். அப்பனே இப்படின்னா நீ மட்டும் எப்படி இருப்ப? குமார், உங்க அம்மா என்ன தப்பு பண்ணினாலும் விட்டுட்டு போயிட்டாரு. வெளியில தெரியாம மழுப்புறான். நல்லவங்களா இருந்தா உண்மை சொல்லி இருக்கணுமே. இனிமே இவகிட்ட என்னடா பேச்சு? கண்டவனோட பொறுப்பு இல்லாம சுத்துற அப்பனுக்கு பிறந்தவன் எப்படிடா இருப்பா? வெக்கங்கிட்ட இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதை விட ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட சம்பந்தம் வச்சுக்கலாம். நில்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு ஊரை சுத்துறது உண்மைதான். ஆனா நீங்க காதலிச்சது, உங்க வீட்டுல வந்து வாழ போறது எங்க அப்பா இல்ல, நான் தான். என் மேல என்ன கலங்கம் சொல்லுங்க? ஒரு பொண்ணு மட்டும் பரிசுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா. அவ பிறந்த வீட்டுல யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அங்க பொண்ணு எடுத்து சம்பந்தம் பண்ற குடும்பத்துக்கும் தலகுனிவுதான். தெரிஞ்சு தலகுனிய நாங்க தயாரா இல்ல. வாடா போகலாம். அம்மா அம்மா அம்மா, என்னமாச்சு? என்னமாச்சு? எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. எங்கம்மா மகராணி, எங்கம்மா மகராணி, எப்போதும் கல்யாண பெண்ணே, எப்போதும் கல்யாண பெண்ணே. ஏனம்மா சுகமானே, ஏனம்மா சுகமானே. ஆரத்தி கொண்டாடி கண்ணே, ஆரத்தி கொண்டாடி கண்ணே. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. எங்க வந்த? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன? பர்சனலா நாம 2 பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய குடும்ப விஷயம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்தா நான் வேணும்னா உள்ள போறேன். நோ, உனக்கு தெரியாம என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? இதுதான் உங்க மூத்த மகளா? அம்மா இருந்த வரைக்கும் அவங்க போட்ட வட்டத்துக்குள்ள நம்ம குடும்பம் சுத்திட்டு இருந்தது. இப்போ அம்மாவுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை தாயத்தான் இழந்துட்டோம். தகப்பனையோ மானத்தையோ இழக்கலன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அப்பாவா பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? நீங்க சொல்ற முடிவை பொறுத்தது எங்க முடிவு. ஒரு தகப்பனை கிட்ட பேசுற மாதிரி பேசுமா? என்னமோ சட்டம் பேசுறியே. உங்க மக உங்க தயவுல இல்லைங்கிறத இன்டைரக்டா சொல்ற. புரியுதா? புரியுது. மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பும் கசாப்பு கடைக்காரனை நம்பின ஆடும் புரிஞ்சா நடக்குது. இந்த குழப்பம் பூரா உன்னால வந்தது தானே. இவரை நீ எடுத்தறிஞ்சு பேசுற, அதான் உங்களை எடுத்தறிஞ்சிட்டாரு. ஏண்டி தெரியாம தான் கேக்குற? உங்க அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா இவரே ஏண்டி என்கிட்ட வராரு? எங்க அம்மாவை பத்தி பேசுன உன் நாக்கு மட்டும் இல்ல, உடம்பே அழுகிடும். நீ தரம் கெட்டவ. கிடைச்சவன மெத்தையில சுத்தி கிடைக்கிறத சுருட்டுற கேடு கெட்ட ஜென்மம் நீ. நீ யார எங்களை பத்தி பேசுற? என்னடி சொன்ன? யார பத்தி எங்க வந்து பேசுற? நாயே, பெத்தவருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே இல்ல. அடிக்கவும் ஆதரிக்கவும் அப்பா வேணும்னு தானே இந்த கேடு கெட்டவ வீட்டுக்கு படியேறி வந்த. ஆனா இவ பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன அடிச்சிட்டீங்கல்ல. நிச்சயமா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இவளாலே நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படதான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ ஒண்ணும் கஞ்சி ஊத்த வேண்டாம், மரியாதை வெளியே போடி. அப்பான்னு நான் உங்களை தேடி வந்தேன், அதே மாதிரி மகளேன்னு நீங்க ஓடி வருவீங்க. அந்த காலம் வரும், வர்ற மாதிரி நான் வாழ்ந்து காமிப்பேன்.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க வேலை இல்லை. நம்ம அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் நமக்கும் இருந்த பந்தமே போயிடுச்சு. எப்படி இருந்த அப்பா இப்படி மாறிட்டாரு. நம்ம அம்மாவே செத்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நாம ஏன் நினைக்கணும்? இங்க இருந்து நம்ம அம்மா போட்டோவை தவிர நாம ஒரு தூசி கூட தொட வேண்டாம். வீட்டை பூட்டிக்கிட்டு சாவியை கொடுத்துட்டு போலாம். எங்கக்கா போறது? எங்கேயோ போறோம். வித்யா, எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ, குடும்பமும் பிரிஞ்சு அந்த புண்ணியவதியும் போயிட்டாங்க. நான் என் மாச சம்பளத்தை அம்மா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு செய்தி வந்ததும் நில குலைஞ்சு போயிட்டேன். அப்பாவுக்காகவே வாழ்ந்தாங்க, அப்பாவாலேயே இறந்தாங்க. அவங்க வாழ்க்கை இப்படி முடியணும்னு இருக்கிறப்ப யார் என்ன செய்ய முடியும்? வித்யா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு கேட்கிறேன், இனிமே இங்க என்ன வேலை? தயவு செஞ்சு எங்க கூட பெங்களூருக்கு வந்துருங்க. அப்பாவும் நானும் பாத்துக்கிறோம். தப்பா நினைக்காம என்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு வித்யா. தயவு செய்து மறுக்காதம்மா. இதா வித்யா, உங்க எல்லாருக்கும் ஜவுளி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மறக்காம வாங்கிக்க வித்யா. மறுக்கக்கூடிய நிலையில இப்ப நாங்க இல்ல ராஜு. எங்க அப்பா கிட்ட சபதம் போட்டுட்டு வீட்டை விட்டு கட்டின புடவையோட வெளியே கிளம்பிட்டோம். ஒரு துரும்ப கூட எடுக்கல. வித்யா, இன்னைக்கு நான் மாசம் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு காரணமே அன்னைக்கு நீங்க மாசம் 150 ரூபாய் கொடுத்து படிக்க வச்சதாலதான். நன்றி கடனை செலுத்துறீங்களா? இல்ல, இதை நான் கடனா நினைக்கல, என் கடமையா கருதுறேன். எனக்காக இன்னொரு நீங்க செய்யணும். என்ன? எனக்கும் மீனாவுக்கும் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை வாங்கி கொடுங்க. கீதா மட்டும் படிக்கட்டும். ஆமாப்பா, உனக்கு தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் சிபாரிசு பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடு. சரி வித்யா, முயற்சி பண்றேன். இன்னைக்கு ஈவினிங் பிக்சர் ப்ரோக்ராம். பிக்சருக்கு மறந்துடாம கூட வர. ஓகே 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 சொல்லிட்டு அப்புறம் மறந்து ப்ராமிஸ். உள்ள வரலாமா? இது உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய மரியாதை வார்த்தை. இந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் உள்ள வந்த உடனே மரியாதை எல்லாம் தலைகீழா மாறுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு போலான்னு வந்தேன். கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி உன் மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏதோ ஆதி காலத்துல கூட இருந்தேன்னு வேலை கொடுத்து சலுகை இருந்தா அந்த சலுகையை மறந்தவரி பயன்படுத்துறியே. நான் என்ன முறை தவறி செஞ்சேன்? வேலை செய்யற இடத்துல திருடுறேனா? வேலை பாக்குறப்ப நான் செட்டப் பண்ணேனா? என் வேலையை தானே நான் செய்யறேன். இல்ல கம்பெனி பேருகிறாப்புல எந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு சுத்துறானா? டியூட்டி வேற, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இங்க ஆம்பளைக்கு மட்டும் இந்த ரூல் இல்லையா? மிஸ்டர் கணேஷ், நீ நல்லவனா தொழில வல்லவனா இருந்த நான் உன் கூட சேர்ந்தேன். ஆனா என் கையில தொழில் இருக்கு, நான் எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன். ஆமா சின்னம்மா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டே இல்லையா? போறதுதான் போறேன், என் மனசுல உள்ளதை சொல்லிட்டு போறேன். மிஸ்டர் கணேஷ், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பெண்களால நாசமாயிருக்கு தெரியுமா? அட எவ்வளவு ஏன்பா, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இங்கதான் கவுந்து இருக்கு. இந்த பார், இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்னை வெளியில அனுப்புற, என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் உன்னை வெளியே அனுப்ப போறாளோ எதுக்கும் நான் எதிர்த்த பிளாட்பாரத்திலே ஸ்டுடியோ போடுறேன். ஆடி வரும்போது அங்க வந்து சேரு. வர்றேன். குட் பை. வித்யா, வித்யா. என்ன ராஜு? ஒரு ஹாப்பி நியூஸ். நானும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன விஷயம் சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க. மீனாவுக்கு வேலை கிடைச்சாச்சு. எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்ல மீனாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. 1ஆம் தேதியில இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணலாம். எனக்கு நாளையில இருந்தே அப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய பினான்ஸ் கம்பெனில. அக்கா, இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட்டோம். ராஜுக்கு தான் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்ல. ஆமாமா, அக்காவும் தங்கச்சியும் வாங்குற சம்பளத்துல பாதிய எனக்கு கமிஷனா கொடுத்துடணும். ஓகே? அப்புறம் மദ്രാஸ்ல பிசினஸ் எப்படி இருக்கு? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கைராசியா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி செய்யலாம்னு இருக்கேன். ஓ அப்படியா? இருங்க, செக்ரட்டரி கூப்பிடுறேன். ஹலோ செக்ரட்டரி, மദ്രാஸ்ல இருந்து பாட்டி வந்திருக்கு, சீக்கிரம் கிழவா. இப்ப செக்ரட்டரி வருவாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. இப்ப நேரடியா நான் பிசினஸ்ல தலையிடுறது இல்ல, எல்லா செக்ரட்டரி தான். ஓ ஐ சி.
மிஸ்டர் கணேஷ், இவங்க தான் என் செக்ரட்டரி வித்யா. வணக்கம். உட்காருங்க. இவர் தான் மிஸ்டர் கணேஷ், மெட்ராஸ் கௌரி அட்வர்டைசிங் கம்பெனி முதலாளி. முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ நான் தான் பணம் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பார்ட்டி. இப்போ ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். ₹1,00,000 கடன் கேட்கிறேன். நமக்குள்ள இன்னைக்கு நேத்துக்கு பழக்கமா? எவ்வளவோ லேவாதேவி செஞ்சவங்க தானே. பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இப்ப பிசினஸ் என் செக்ரட்டரி வித்யா தான் கவனிச்சுக்குது. அதனால நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க. இந்த ₹1,00,000 கடன் வாங்க வேண்டிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா கடன் கொடுக்கறப்ப என்ன வட்டி எப்ப திருப்பி அடைப்பீங்கன்னு கேட்கறதா வழக்கம். எதுக்காக வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, சொல்றதும் இல்ல. எங்க பணம் நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாதான் நல்லது. ஆமா, செக்யூரிட்டியா எதை அடமானம் வைக்க போறீங்க? என் நாணயத்தை. இருக்கா சொத்து எதுவும் அடமானமா வைக்கிறதுக்கு? என்ன சேட், ப்ராப்பர்ட்டி பேர்லாம் கடன் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் நாம அந்த மாதிரி செஞ்சுக்கலையே. இப்ப பிசினஸ் பாத்துக்கிறது செக்ரட்டரி தான். என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? புடவை எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ். எதுக்கு தெரியாத புது தொழில் செய்ய போறீங்க? தெரிஞ்ச தொழிலா செஞ்சா நல்லதாச்சே. ஆமா, கம்பெனி உங்க பேர்ல தானே இருக்கு. இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜயா ட்ரேடிங்ஸ்னு போட்டிருக்கு. உரிமையாளர் விஜயான்னு இருக்கே. கடனுக்கு நான் ஜவாப்தாரி. கம்பெனி யார் பேர்ல இருந்தா உனக்கு என்ன? நாங்க கொடுக்கிற கடனுக்கு செக்யூரிட்டி வேணுமே. நீங்க கடன் வாங்குறீங்க, கம்பெனி யார் பேர்லயும் இருந்தா எப்படி? மிஸ்டர் கணேஷ், கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்னாச்சு? அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமா, விஜயா யாரு? உங்க ஒய்ஃப் பேர் கௌரி இல்ல? அதுவும் என் ஒய்ஃப் மாதிரிதான். அது அவர் பர்சனல் விஷயம். பிசினஸ் விஷயமா பேசுவோம். கம்பெனி பேரை மாத்தினாலே சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இவர் ஆரம்பிக்க போற கம்பெனியே புதுசு. அதுலயே இவர் செய்ய போற பிசினஸ் இவருக்கு ரொம்ப புதுசு. சார், ஃபைனான்ஸ் மார்க்கெட்ல இவர் கம்பெனி பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இல்ல. அதனால இப்ப இவருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்றேன். சாரி சார். இவங்க பர்சனல் ப்ரெஜுடிஸ்ல பேசுறாங்க. என் பிசினஸ் பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இவங்க உங்களுக்கு தெரியுமா? சார், இது இவரை பத்தி பினான்ஸ் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சிருக்க புள்ளி விவரம். இதை வச்சுதான் முடிவு சொன்னேன். எவ பேச்சையோ கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் இல்ல, கௌரவமா நடத்திட்டு இருந்த கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸையும் இழந்துட்டு உங்ககிட்ட கடனுக்கு வந்திருக்காரு. இதோ டீட்டெயில். சாரி மிஸ்டர் கணேஷ், செக்ரட்டரி சொன்னா ₹10,00,000 கூட கையெழுத்து இல்லாமலே தர தயார். ஆனா அவங்க டவுட் போடுறப்போ என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? ஏமா, உங்க அப்பா விஷயத்துல கூட இவ்வளவு கண்டிப்பா இருக்கணுமா? பிசினஸ் விஷயத்துல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? பிசினஸ் விஷயத்துல பந்த பாசமே பார்க்க கூடாதுன்னு சொன்னது எங்க அப்பா தான். ஹலோ, எஸ், குமார் தான் பேசுறேன். 4 நாள் லீவ்ல இருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன். ஓகே, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க தான் நியூலி அப்பாயிண்டடா? உங்க பேரு? மீனா. விஜி, இப்போதான் ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பிட்டீங்களே. என்ன விஷயம்? ஒரு நெருக்கடியான நிலைமை. இன்னைக்கு ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து வர வேண்டிய செக் வரல. அவசரமா கொஞ்சம் பணம் பேங்க்குக்கு கட்டியாகணும். கடங்காரங்க வேற பிச்சு புடுங்குறாங்க. முட்டாள்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இப்ப ஒப்பார வச்சா என்ன பிரயோஜனம்? நீ மனசு வச்சா இந்த நிலைமையை சமாளிக்கலாம். என்ன மனசு வைக்கணும்? கடன்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சிரிச்சு பேசி மயக்கணுமா? சரீர உதவி கேட்கல. நான் உனக்கு போட்ட நகையெல்லாம் இருக்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். விக்க கேக்குறீங்களா? இல்ல, அடகு வைக்க கேட்க. நான் தரமாட்டேன். நீங்க உங்க சம்சாரத்தை ஏமாத்துற மாதிரி
என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நான் அவளை ஏமாத்துறது உனக்காகத்தானே. அவகிட்ட காட்டினதெல்லாம் உனக்கு தானே போட்டேன். என்கிட்ட இருந்து கழட்ட முடியாது. இங்க இருந்து ஒரு துரும்பு கூட தர மாட்டேன். 7-8 இடத்துல பணம் பட்டுவாடா பண்ணும், இல்லைன்னா என் மானம் போயிடும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்களா? போறீங்களா? ஹலோ, கணேஷ் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் பேங்க் ஏஜென்ட் பேசுறேன். நீங்க இன்னைக்கு மீட் பண்ண வேண்டிய 40,000 செக் வந்திருக்கு. ஓடி கிளியர் பண்ண வேண்டிய டியூ டேட்டும் இன்னைக்கு தான். உங்க நாணயத்தை நம்பி தான் ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் கீப் இட் அப். உடனே வாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் சார். தலையை அடகு வச்சா ஓடியை கிளியர் பண்ணிடுறேன். எஸ், இதோ வரேன். எங்கிட்ட மட்டுமில்ல, யாருக்கிட்ட வாங்கின கடனே திருப்பி தர முடியல. உங்களை நம்பி எப்படி தர முடியும்? வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. இதுவரைக்கும் வாங்கின கடனுக்கும் இனிமே வாங்க போற கடனுக்கும் உங்க கம்பெனியை எங்க பேருக்கு எழுதி வைங்க. உங்க பேங்க் பிரச்சனையை தீர்த்து விடுறோம். நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல. இஷ்டம்னா எழுதி கொடுங்க, இல்லைன்னா வேற இடம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எழுதி கொடுத்துறேன். விஜயா, வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்ட? விஜயா, எத்தனை நாள் அந்த அக்கிரமம் நடக்குது? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? போன் பண்ணிட்டு தான் வரணுங்கிற மரியாதை கூட தெரியலையே உங்களுக்கு. மானம் கட்ட உனக்கு மரியாதை அடி வேண்டி இருக்கு. என்ன திமிர் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணுவ. நீங்க செய்யாத துரோகத்தை நான் என்ன புதுசா செஞ்சுட்டேன்? கட்டின மனைவிக்கு நீங்க பண்ணின துரோகத்தை விட நான் பண்ணினது ஒண்ணும் பெருசு இல்ல. இந்த இடம் இவனுக்காடி சொந்தம். ஆமா, இவர் தானே வீட்டுக்காரரு. வீட்டுக்கா உனக்கா? ரெண்டுக்குமே. நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து என்னையும் வாடகைக்கு தானே வச்சுக்கிட்டீங்க. ஆனா இவரு இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி என்னையும் அவருக்கு சொந்தமாக்கிட்டாரு. சந்தேகம் இருந்தா நல்லா பாத்துக்கங்க. இவர் கட்டின தாலி. தாலி பவித்திரமான பந்தத்துக்கு அடையாள சின்னம். நாய் கழுத்து லைசன்ஸ் மாதிரி 4 பேருக்கு காட்டுற டோக்கன் இல்ல. அடுத்தவன் கண்படாம தாலியை மூடி மறைக்கிற குடும்ப பெண்ணுங்க. அந்த தாலியோட மதிப்பு தெரியாம ஊரை ஏமாத்துறதுக்காக அதை கட்டிக்கிட்டு அலைகிற நீ எங்க? தாலியா தாலி? மிஸ்டர் கணேஷ், யோசிச்சு பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏற்கனவே மனைவி இருக்கான்னு தெரிஞ்சும் நான் உங்க கூட வாழ்ந்தேன். அதே மாதிரி ஏற்கனவே நீங்க இருந்தது தெரிஞ்சு பெருந்தன்மையோட இவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாரு. அடி பாவி, என்னால வெறும் ஆளோட வாழ முடியாது. எனக்கும் ஒரு பிடிப்பு வேணும். காசு இல்லாத மனுஷன் கூட கட்டின பொண்டாட்டி வேணும்னு தலைவிதியே எனக்கு குடும்பம் நடத்தலாம். என்னால முடியாது. நன்றி கட்ட நாயே. மிஸ்டர் கணேஷ், இது ஏன் வீடு, இவ ஏன் மனைவி. இப்ப மரியாதையா அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்ல வீட்டுக்குள்ள வந்து என் ஒய்ஃபு கிட்ட முறை தவறி நடக்க முயற்சி பண்ணதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் கிளியர் அவுட். விஜயா, நாளையில இருந்து ஒரு கூர்காவை ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. நீயாவது வீட்டை பூட்டி கூர்காவை காவலுக்கு வை. இல்லைன்னா உனக்கு போட்டியா எவனோ வந்துருவான். முடிஞ்சா அந்த கூர்காவுக்கும் காவலா இன்னொரு கூர்காவை போட்டு வை. கணேஷ், பார், இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன வெளியில அனுப்புற. என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் உன்னை வெளியே அனுப்ப போறாளோ இதுக்கும் நான் எடுத்த பிளாட்பாரத்திலே ஸ்டுடியோ போடுறேன். ஆடி வரும்போது அங்க வந்து சேர். வர்றேன். குட் பை. நிச்சயமா சொல்றேன்.
இவளாலேயே ஒரு நாள் நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படதான் போகுது. வித்யா, உன் வாக்கும் உங்க அம்மா கண்ணீரும் பலிச்சிடுச்சு. கட்டி சுட்டதடா கை விட்டதடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. மிஸ் மீனா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதே. எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்து ஒரு இம்ப்ரெஷன். கல்யாணம் செஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். அதான். இது பாருங்க, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காது. உண்மையிலே நீங்க என்ன விரும்பினா உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்க. ஓகே, அப்ப வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கும் ராசி இல்லை. அதனால சனிக்கிழமை எங்க அப்பா அம்மாவோட வரேன். ஆமா, எங்களுக்கு கூட வெள்ளிக்கிழமை ராசி இல்ல. வணக்கம். வணக்கம். உட்காருங்க தம்பி. உட்காருங்க. இவங்கதான் இந்த உலகத்துல நாங்க சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு. வணக்கம். வணக்கம். மீனா, அக்காவை கூப்பிடுமா? அக்கா, அக்கா. மீனாவுக்கு அம்மா அப்பா எல்லாமே அவங்க அக்கா தான். அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டா போதும், நாளைக்கே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். சீக்கிரம் அக்கா, அவங்கள காக்க வைக்கலாமா? அடட, வாங்க மாப்பிள்ள. என்ன சம்பந்தியமா? சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். என்ன மிஸ்டர் குமார், இன்னுமா பொண்ணு பாக்குற படலாம் முடியல? 1 வருஷமா தேடுறீங்க, இன்னுமா பொண்ணு கிடைக்கல? ஓ, மீனா என் தங்கச்சியும் தெரியாதுல்ல? தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டீங்க, அப்படித்தானே? இதோ பாருமா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும். எங்க அம்மாவுடைய சாவுக்கு காரணமே அன்னைக்கு நீங்க நடத்தின பெண் பார்க்கும் படலம் தான். என் தங்கச்சிய மனப்பூர்வமா விரும்புறவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சம்மந்தி அம்மா, எங்க அப்பா எவ கூடவோ சுத்தினத்துக்கு எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தா கேவலம்னு கலங்கம் தப்பிச்சிங்கல்ல, இப்ப உங்க பிள்ளை மட்டும் என்ன ஒழுங்கு? ஏன் கூட சுத்திட்டு இங்கேயே இன்னொருத்தைய கல்யாணம் பேச வந்திருக்காரே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? Shut up. உங்களுக்கு அந்த பேரை உச்சரிக்கிறது கூட அருகதை கிடையாது. மரியாதையா சொல்றேன், கெட் அவுட்.
உனக்கு நான் கண் கலங்காம பாத்துக்குவானா? நம்பிக்கைக்கு பாத்திரமான பொறுப்புள்ள மனுஷன். நானே அவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா அவரையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அம்மா இறந்த 1 வருஷம் வர வெள்ளிக்கிழமையோட முடியுது. அவங்க திதி முடிஞ்சதும் கல்யாணம். அப்போ கல்யாணத்துக்கு வேண்டிய மத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாமா? நீங்க எப்படி செய்ய முடியும்? பெண் வீட்ல நாங்க என்ன செய்யணும்? நீங்க தான் மாப்பிள்ளையாச்சே. வித்யா, வேண்டாம் வித்யா, உனக்கு ஏத்த இடமா பார்த்து செஞ்சு வைக்கிறேன். நீ என் மேல அனுதாபப்படலாம், அன்பு காட்டலாம். ஆனா கல்யாணம் செஞ்சுக்க கூடிய தகுதி எனக்கு இல்லை. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பியூனோட மகன். சாரி ராஜு, அந்த வார்த்தை உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நானா புரிஞ்சுக்க முடியாதத காலம் புரிய வச்சிருச்சு. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்குங்க. அப்பா, என்னைக்காவது ஒரு நாள் இவனாலே நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படத்தான் போகுது. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சா. அப்பா, என்னப்பா நீங்க? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள். இன்னைக்காவது நீங்க வந்தீங்களே. தம்பி, நீ நல்லா இருக்கணும்ப்பா. மீனா, கீதா, எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. ஏ